நாடுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் சுமார் 400 ஆண்டுகளாக வளர்ந்து வந்த ஒரு வில்வ மரம் ஒரு 2 மாதங்களுக்கு முன்னாடி கீழே விழுந்துடுத்து. ஏன் கீழே விழுந்துருச்சு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதை சுற்றிலும் ஒரு கட்டை கட்டியிருக்காங்க. இந்த கட்டையை சுற்றிலும் அந்த வேருக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல, நீர் கிடைக்கல. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரம் உள்ள வேர்கள் அழுகி போய் பட்டு போய் கீழே விழுந்துருச்சு. அப்போ இந்த மரத்தை வைத்து நாம் ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், தூய்மையான சுவாச காற்றுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள், அதாவது அவயங்கள், ஜீரண மண்டலங்கள் நன்றாக வேலை செய்யக்கூடிய சக்திகளை நமக்கு கொடுத்து நம் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இதிலிருந்து கிடைக்கக்கூடிய உண்மையை நாம் உணரலாம். அப்போ பார்த்திங்கன்னா இதுபோல் தான் நம்ம என்ன பண்ணணும், நல்ல புனிதமான நீர் காற்று, புனிதமான ஒரு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கொண்டோம் என்றால் நாம் ஆரோக்கியமாகவும் வளமுடனும் நலமுடனும் என்றும் வாழலாம். அதோடு மட்டுமல்லாமல் இதுபோல் இருக்கக்கூடிய மரங்களுக்கு இதுபோல் ஒரு கட்டைகளை கட்ட வேண்டாம். அதை மண் சுற்றிலும் இருந்து அதற்கு நீர் ஓற்றுமாறு செய்து வைத்தால் அதுவே போதும். நாம் இப்பிறவியில் செய்த ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். நன்றிகள், வாழ்த்துக்கள், வணக்கம்.